கைஸ், இன்னைக்கு நம்ம டாக்ஸிக் ரிவெஞ்ச் லவ் ட்ராமாவுடைய 4th பார்ட் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறந்துடாமல் லைக் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் லைக் பண்ணால் மட்டும்தான் யூடியூப் இந்த வீடியோவை ரெக்கமெண்டேஷன் பண்ணும். ஸோ ப்ளீஸ் லைக் பண்ணிட்டு பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹீரோ வேற ஹீரோயின் எங்கே போய் தொலைஞ்சான்னு தெரியல, இன்னும் வீட்டுக்கும் வரலையான்னு சொல்லிட்டு ஹீரோயின் நினைப்பில் உட்காந்துருக்க. அப்போ அந்த ஜெக்ஸே ஹீரோ கிட்ட வந்து, என்னமோ நீங்கள் பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கீங்களா, அவளை என்ன கண்டுபிடிக்க முடியலையா, அவளை கண்டுபிடிக்க என்கிட்ட ஒரு மெத்தட் இருக்குன்னு சொல்கிறா. ஹீரோவும் என்ன மெத்தட்னு கேட்கறதுக்கு, நீங்கள் தான் ஒரு தம்பி இருக்கானே, அவனை பிடிச்சி லாக் பண்ணீங்கன்னா தன்னால் ஹீரோயின் வெளியில் வர போகிறான்னு சொல்லி ஐடியா கொடுக்குறா. நெக்ஸ்ட் ஹீரோயின் தான் காமிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு தான் அடிக்கடி ஸ்டொமக் ப்ராப்ளம் வருமே, அதனால டாக்டர் ஹீரோயின் கிட்ட வந்து, நீங்கள் உனக்கு என்ன மந்த்லி செக்அப் பண்ணல, பிபிலாம் பார்க்கணும், வரியா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு செக் பண்ணிட்டு வரலான்னு சொல்லி கூப்பிட்றாரு. அதுக்கு ஹீரோயினும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு செக் பண்ணுறது சேஃபான்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, இதுக்கப்புறம் நானே உனக்கு பர்சனல் டாக்டராக இருக்கேன், ஹாஸ்பிட்டலில் என்னுடைய ரூம்லேயே வச்சு உனக்கு செக்அப் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. சரின்ட்டு ரெண்டு பேருமே ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போகிறாங்க. அங்கே ஹீரோயினை உட்கார வச்சு டாக்டர் ஹீரோயினை செக் பண்ணிட்டு இருக்காரு. செக் பண்ணி முடிச்சுட்டு டாக்டர் ஹீரோயின் கிட்ட, நீங்கள் இப்போல்லாம் உன்னுடைய உடம்பை நீ கேர் பண்ணிக்கிறதே இல்லைன்னு நினைக்கிறேன், உன்னுடைய ஸ்டொமக் ப்ராப்ளம் இருக்க அதிகமாகிட்டே போகுதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கையை பிடிச்சி பேசிட்டு இருக்காரு. இவர் இப்படி ஹீரோயின் கையை பிடிச்சி பேசிட்டு இருக்க, ஹீரோயின் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறது தெரிஞ்சு எப்படியோ ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அவர் திடீர்னு அந்த ரூமுடைய கதவை திறக்க இவங்க ரெண்டு பேரும் பதட்டமாயிட்டு டக்குன்னு எழுந்துக்கிறாங்க. இவங்களை அப்படி ஜோடியை பார்த்ததும் ஹீரோக்கு வர செம்மக்கம் வருது. என்ன ஹாஸ்பிட்டல்லே ஆரம்பிச்சிட்டீங்களான்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேடான மீனிங்ல சொல்லி டாக்டரோட ஷர்ட்டை பிடிக்கிறாரு. முதல்ல கையெடுங்க, இது ஹாஸ்பிட்டல், நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை, இங்க வந்து தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதீங்கன்னு டாக்டர் சொல்றதுக்கு, உங்ககிட்ட எனக்கு என்னடா பேச்சுன்ட்டு ஹீரோயின் கழுத்தை பிடிச்சி, உனக்கு வர வர தைரியம் அதிகமாயிடுச்சு, நீ இந்த அளவு சீப்பா இருப்பன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கோ, உனக்கு எனக்கு இன்னும் டிவோர்ஸ் ஆகல, இன்னுமே நீ என்னுடைய வைஃப் தான், ஒழுங்கு மரியாதை வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டு ஹீரோயினை வீட்டுக்கு கூப்பிடுறாரு. உடனே ஹீரோயின் ஹீரோடைய கையை ஃபோர்ஸா எடுத்து விட்டுட்டு, என்னால உங்க வீட்டுக்குலாம் வர முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோவை அவாய்ட் பண்றதுக்காக வேணும்ட்டே டாக்டரோட கையை பிடிச்சிக்கிட்டு, பாத்தீங்களா நீங்க எதிர்பார்த்ததுதான், என்ன இப்போ என்ன டிவோர்ஸ் பண்ணிடுறீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. ஹீரோவுக்கா செம்ம வெறி ஆகுது. ரெண்டு பேரையும் முறைச்சிக்கிட்டு கிட்டே வராரு. உடனே டாக்டர் அங்கே வெளியில நின்று செக்யூரிட்டியை கூப்பிட்டு, இந்த ஆளு தேவையில்லாம ஹாஸ்பிட்டலில் வந்து பிரச்சனை பண்றாரு, இவரை பிடிச்சி வெளில தள்ளுங்கன்னு சொல்றாரு. ஹீரோவும் டாக்டரை பார்த்து ஒரு முறைச்சிக்கிட்டு, இதுக்கப்புறம் உன்னை நான் சும்மா விட மாட்டேடான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஹீரோ வெளியில போனதுமே ஹீரோயின் டாக்டர் மேல இருந்த கை எடுத்துட்டு, சாரி யூபின், உங்களை நான் ஜஸ்ட் யூஸ் தான் பண்ணிக்கிட்டேன், வேற எதுவும் இல்லைன்னு சொல்றாங்க. வெளியில போன ஹீரோ யாருக்கோ கால் பண்ணிட்டு, நம்ம கம்பெனியோட கோஆபரேஷன் இருந்தா அந்த டெங் ஃபேமிலியோட மொத்த அஃபேர்ஸுமே டெர்மினேட் பண்ணுங்க, இதுக்கப்புறம் அந்த கம்பெனிக்கு நமக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுக்குறாரு. டெங் ஃபேமிலினா வேற யாரும் இல்லை, நம்ம டாக்டருடைய ஃபேமிலி தான். டாக்டருடைய ஃபுல் நேம் டெங் யூஃபின். நெக்ஸ்ட் டாக்டர் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போறாரு. அங்க அவருடைய பிரதர் செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊத்திட்டு இருக்காரு. என்ன பிரதர், எப்போதுமே பிசினஸ்னு ரொம்ப பிஸியா இருப்பீங்க, இன்னைக்கு என்ன வீட்டில் இருக்கீங்கன்னு சொல்லி டாக்டர் கேட்கறதுக்கு, மிஸ்டர் மூ நம்ம கம்பெனியோட இருந்த எல்லா கோஆபரேஷனுமே டெர்மினேட் பண்ணிட்டாரு, அதனால கம்பெனி ரொம்ப பெரிய லாஸ்ல இருக்கு, இதுக்கப்புறம் வேற கம்பெனில இருந்து ப்ராஜெக்ட் கிடைச்சாதான் நம்ம கம்பெனி ரன் ஆகும்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு டாக்டரும், நான் ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு நம்ம டாக்டருடைய பிரதரும், நீ ஏன் எங்க டெங் ஃபேமிலிக்கு அடைக்கணும் தேடி வந்தவா, நீ எங்க கம்பெனிக்கு ஹெல்ப் பண்ண போறியா, நீ மெடிசன் தானே படிச்சிருக்க, அந்த வேலையை ஒழுங்கா பார்க்காம எதுக்கு அந்த மூவடி வைப் பின்னாடி சுத்திட்டு இருக்க, உன்னால நம்ம கம்பெனிக்கு எவ்வளவு பெரிய லாஸ் தெரியுமா, இப்படியே போச்சுன்னா சீக்கிரமாவே நம்ம கம்பெனியை இழுத்து போட வேண்டியதான், நான் உனக்கு பிரதர் மட்டும் இல்ல, இந்த டெங் ஃபேமிலிக்கே நான் தான் ஹெட், ஒழுங்கா நான் சொல்றதை கேட்டு அந்த பொண்ணை விட்டு விலகிக்கோ, இல்லைன்னா இந்த டெங் ஃபேமிலில இருந்து ஒன்னை விலக்கி வச்சிருன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு டாக்டரும், கம்பெனியில லாஸ் ஆன எல்லாத்துக்குமே நானே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன், என்னால ஹீரோயின் எல்லாம் விட்டு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வந்தாரு. நெக்ஸ்ட் டாக்டர் ஜிக்ஸி மீட் பண்ண தான் வந்திருக்காரு. இந்த டாக்டர் அப்பாவி மாதிரி மூஞ்சியை வச்சுக்கிட்டு ரொம்ப நல்லவன் நினைச்சா பயங்கர கேடியா இருக்கான். இந்த ஜிக்ஸி கூட உட்காந்து ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் எதிராக நிறைய பிளான் பண்ணிட்டு இருக்கான். இந்த ஜிக்ஸி கிட்ட, ஹீரோயின் இப்பெல்லாம் என் மேல ரொம்ப மெர்சி ஆகுறா, அது மட்டும் இல்லாம ஹீரோயினிக்காக ஹீரோ எங்க டெங் ஃபேமிலியோட பிசினஸ் கோஆபரேஷன் எல்லாத்தையுமே டெர்மினேட் பண்ணிட்டான்னு வேற சந்தோஷமா சொல்றான். இந்த ஜிக்ஸிக்கு ஒன்னும் புரியல, இதுக்காக நீ வருத்தம் தானே பண்ணணும், எதுக்கு சந்தோஷப்படுறன்னு சொல்லி கேட்கிறா. அதுக்கு டாக்டரும், ஏன்னா எனக்கு டெங் ஃபேமிலியே சுத்தமாவே பிடிக்காது, உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன, நான் அந்த டெங் ஃபேமிலிக்கு இல்லெஜிட்டிமேட் சைல்டு, அதாவது முறை தவறி பிறந்த பையனா, நான் பிறந்த உடனே எங்கள் அம்மாவும் அந்த டெங் ஃபேமிலியில் செத்து போயிட்டாங்க, அப்போல்லாம் நான் ரொம்ப சின்ன பிள்ளையா இருப்பேன், எனக்கு எதுவுமே தெரியாது, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னுடைய அம்மா மட்டும்தான், அவங்களும் என்ன சின்ன வயசுலேயே விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். இதை என்கிட்ட சொல்கிறதுக்கு உனக்கு என்ன அவ்வளோ பெரிய தயக்கமாக இருக்குன்னு ஜிக்ஸி கேட்கறதுக்கு, எனக்குமே உன்னை பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாமே தெரியும், 3 வருஷத்துக்கு முன்னாடி நீயே ஒன்று ஆக்சிடென்ட் பண்ண மாதிரி ஃப்ரேம் பண்ணிட்டு ஹீரோயின் மேலே பழிய போட்ட, இதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியா, அதனால தான் ஒன்றை சூஸ் பண்ண, எனக்கு ஹீரோயின் வேணும், உனக்கு ஹீரோ வேணும், இதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணலான்ட்டு ரெண்டும் சேர்ந்து பிளான் பண்ணிட்டு இருக்குதுங்க. நெக்ஸ்ட் டாக்டர் ஹீரோயின் இருக்கிற வீட்டுக்கு போகிறான். அங்கே கதவை நாக்
நாக் பண்ணி பார்க்குறான். ஹீரோயின் திறக்கவே இல்லை. என்னாச்சு இவளுக்கு கதவே திறக்க மாட்டேங்கிறாளேன்ட்டு அந்த டோரோடைய பாஸ்வேர்டை போட்டு டேரெக்டாக உள்ளேயே போயிடுறான். உள்ள ஹீரோயின் எதையோ ஃபோனில் சின்சியராக பார்த்துட்டு இருக்காங்க. இவனோட கதவை நாக் பண்ணுறேன் எதுக்கு திறக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு கிட்ட வந்து பார்க்குறான். ஃபோனில் ஹீரோயின் இங்கே பாருங்க என் தம்பின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ காமிக்கிறாங்க. அந்த வீடியோவில் ஹீரோயின் தம்பியை போட்டு சில பேர் செம்மையாக அடிச்சிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க என் தம்பியை போட்டு எப்படி அடிக்கிறாங்கன்னு, இது எப்படி மூவோட வேலையை தான் இருக்கும், என்னை வர வைக்க தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஹீரோயின் புலம்பிட்டு இருக்காங்க. அதுக்கு டாக்டரும் நீ எதுக்கு கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன், எப்படியாவது உன் தம்பியை கண்டுபிடிச்சு அவனை காப்பாத்திரன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு அஷூரன்ஸ் கொடுத்து ஹீரோயினை ஹக் பண்ணிக்கிறான். அதுக்கு டாக்டரும் நான் தான் இருக்கல நீ எதுக்கு கவலைப்படாத எப்படியாவது உன் தம்பியை காப்பாத்திரன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு அஷூரன்ஸ் கொடுத்து அவங்கள ஹக் பண்ணி அவங்களுக்கு நம்பிக்கை வர மாதிரி பேசிட்டு இருக்கான். இவன் நல்லவன் நினைச்ச ஹீரோயின் இவனை நம்பிட்டு இருக்காங்க. ஆனா இவன் தான் இந்த கதையோட பெரிய வில்லனா இருக்கான். ஹீரோயினும் ரூமுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்துட்டு மறுபடியும் யோஃபின் கிட்ட வந்து எனக்கு என்னமோ இதெல்லாம் சரியா வரும்னு தோணல, நான் ஆல்ரெடி என்னுடைய அப்பாவை இழந்துட்டேன், மறுபடியும் என் தம்பியெல்லாம் என்னால் இழக்க முடியாது, அதனால நான் மறுபடியும் மூவோட வீட்டுக்கு போயிடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன்னு சொல்றாங்க. அதை கேட்டதுமே டாக்டருக்கு செம்ம ஷாக்கா இருக்கு. இவளை எப்படியோ பிரைன் வாஷ் பண்ணி நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தா மறுபடியும் அவனே தேடி போறாங்களேன்ட்டு ஹீரோயின் கிட்ட நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, எதுக்கு இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க, நான் தான் சொல்லல நான் உன்னை பாத்துக்கிறேன், அப்புறம் என்ன உனக்கு என்ன இன்னமும் அந்த மிருகத்தை தான் லவ் பண்ணிட்டு இருக்கேன், உன்னால அவனை மறக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு கத்துறான். அதுக்கு ஹீரோயினும் இப்போ எதுக்கு கோவப்படுறீங்க யூப்பிங் அப்படிலாம் எதுவுமே இல்லை, ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேளுங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே இந்த டாக்டர் ஹீரோயின் ஷோல்டர் பிடிச்சிக்கிட்டு என்ன சொல்ல போற, என்ன சொல்றதை நான் கேட்கணும்னு நினைக்கிறேன், என்ன மறுபடியும் அந்த மூவோட வீட்டுக்கு போற அதை தானே சொல்ல போற அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வைலண்டா பேசுறான். ஹீரோயினும் என்ன யூப்பிங் பண்ணிட்டு இருக்கீங்க, முதல்ல என்ன விடுங்கன்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி தள்ளி விடுறாங்க. ஹீரோயின் போறேன்னு சொன்னதும் அவனுக்கு அப்படியே கிறுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கு. ஹீரோயின் கிட்ட நீங்க என்ன பாரு எத்தனை வருஷம் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா, உனக்கு ஏன் என்னுடைய லவ் புரியவே மாட்டேங்குது, எதுக்கு மறுபடியும் அந்த மூ பின்னாடியே போறேன்னு சொல்ற, உனக்கு என்னைக்குமே என் லவ் புரியாதான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட ரொம்ப வைலண்டா பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிடறான். ஹீரோயினும் என்னாச்சு உனக்கு எதுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, முதல்ல என்ன விடுன்னு சொல்றாங்க. இப்படி பேசிட்டே இருந்தவன் ஒரு கட்டத்துக்கு மேல ஹீரோயின் கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணவும் ட்ரை பண்ணிடுறான். ஹீரோயினும் எவ்வளவோ சொல்லி பாக்குறாங்க, ஆனா அவன் விடாம ஹீரோயினை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஹீரோயின் அவனை ஓங்கி செவிலே அரைஞ்சிட்டு அவனை பிடிச்சி ஃபோர்ஸா தள்ளி விட்டுறாங்க. அப்பதான் அவனுக்கு சுயநினைவே வருது. ஹீரோயின் கிட்ட சாரி நான் பண்ணது தப்புதான் சொல்லிட்டு கிட்ட வரான். ஆனா ஹீரோயின் அவன் கிட்ட பேசாம முதல்ல இங்கிருந்து வெளில போன்னு சொல்லி திட்டி வெளியே அனுப்பிடுறாங்க. நெக்ஸ்ட் ஹீரோயின் வேற வழியே இல்லாம அவங்க தம்பிக்காக மறுபடியும் ஹீரோடி வீட்டுக்கு தான் வராங்க. அங்க ஹீரோவும் ஹீரோயினை பார்த்துட்டு எழுந்த ஹீரோயின் கிட்ட வந்து எனக்கு தெரியும் நீ வீட்டுக்கு வருவேன், அதுக்காக இந்த நேரத்துல வருவேன்னு சொல்லி கேட்க என்னை பத்தி நீங்க அக்கறைப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோவை இக்னோர் பண்ணிட்டு உள்ள போலான்னு பாக்குறாங்க. ஆனா ஹீரோயினை விடாம கையை பிடிச்சி ஃபோர்ஸ்ஃபுல்லா இழுத்து அவங்க ஒரு முன்னாடி நிப்பாட்டி என்ன ஆட்டிடியூட் இது, ரொம்ப திமிரா உள்ள போறேன்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்க இந்த ஆட்டிடியூட் தானே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், நீங்க எதிர்பார்த்தது இதானே, ஆமா இப்போ எதுக்காக எனக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு தான் அந்த ஜிக்ஸி இருக்கா இல்லையா, ஐம் ஷோர் அவ உங்களை நல்லாவே சாட்டிஸ்ஃபை பண்ணுவான்ட்டு ஹீரோயினும் கொஞ்சம் வல்கரா பேச ஹீரோவுக்கா செம்ம கோவம் வருது. அந்த டாக்டர் வீட்டுக்கு போனது இல்லாம என்கிட்ட இந்த அளவு திமிராவா பேசுறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கழுத்தை பிடிச்சி நெரிச்சுக்கிட்டே கொஞ்ச நாளைக்கு வீட்டை விட்டு வெளியில போனா உன்னுடைய மாஸ்டர் யாருங்கிறதே மறந்துட்டியா, என்னைக்குமே நீ எனக்கு ஒரு நாய் மாதிரி தான், ஒழுங்கா நான் சொல்றதை கேட்டுட்டு பழைய மாதிரி நீ இந்த வீட்டில் இருக்கணும்னு சொல்றதுக்கு ஹீரோயின் ஹீரோடைய கையை எடுத்து விட்டுட்டு ஹீரோவை பார்த்து ஒரு முறைச்சிட்டு அவங்க பாட்டுக்கு உள்ள போறாங்க. மறுபடியுமே ஹீரோயினை உள்ள விடாம ஹீரோயினை பிடிச்சி சோஃபால தள்ளி எதுக்கடி எப்போதுமே இவ்வளவு டிசோபடியண்டா இருக்க, கொஞ்சம் கூட சொல்ற பேச்சே கேட்க மாட்டியா, எங்கேருந்து வந்தது உனக்கு இவ்வளவு திமிரு தரேன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறமாவது ஒரு நல்ல வைஃபா என்கிட்ட நடந்துக்கோன்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. உடனே ஹீரோயின் ஹீரோவை பிடிச்சி ஒரு உதச்சு அந்தான தள்ளி விட்டுட்டு உனக்கு யார் இங்க வைஃபா வந்தான்னு சொல்லிட்டு ஹீரோயின் பயங்கர கெத்தா எழுந்து நடந்து போறாங்க. பாவி ஹீரோயின் ஹீரோ கிட்ட பயங்கர கெத்தா பேசிட்டு உள்ள போறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும் போதே அவங்க கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்து காலை உடைச்சிக்கிறாங்க. ஹீரோவும் ஹீரோயின் கீழே விழுந்ததை பார்த்து கொஞ்சம் நக்கலா சிரிச்சுட்டு என்ன மறுபடியும் நடிப்ப ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்லி கேட்க ஹீரோயினும் எதுவுமே பேசாம காலை பிடிச்சிக்கிட்டே உட்காந்துருக்காங்க. ஹீரோயின் எதுவுமே பேசாம உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு அப்ப உண்மையிலே ஹீரோயினுக்கு அடிதான் பட்டுச்சு போல இருக்குன்ட்டு ஹீரோவும் ஓடி வந்து ஹீரோயின் காலை பிடிச்சு பாக்குறாரு. ஹீரோயினால சுத்தமா காலை நகர்த்தி கூட வைக்க முடியல. அப்புறம் என்ன ஹீரோ மறுபடியும் ஹீரோயினி ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போறாரு. நெக்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் தான் காமிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு காலில் கட்டெல்லாம் போட்டு விட்டுட்டு ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிச்சுட்டு ஹீரோயினுக்கு ஹாஸ்பிட்டல் இருக்கிறது பிடிக்கல, அதனால ஹீரோயினை வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துறாரு. ஹீரோயினை தூக்கிட்டு வந்து பெட்ல உட்கார வச்சுட்டு ரொம்ப பார்த்து கவனிச்சுக்கிறாரு. நான் ஆல்ரெடி டாக்டர் கிட்ட சொல்லிட்டேன், உன் காலில் ஏதாவது ரொம்ப பெயின் இருந்ததுன்னா ஏதாவது ப்ராப்ளம்னா உடனே டாக்டர் லீக்கு கால் பண்ண அவர் உடனே இங்கே வந்துருவாருன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஹீரோயின் என்னை கவனிச்சது போதும், முதல்ல இங்கேருந்து வெளியில போங்கன்னு சொல்றாங்க. காலில் அடிபட்டிருக்கே பாவம் என்ன ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போயிட்டு வந்தா எவ்வளவு திமிரா பாருன்னு சொல்லிட்டு ஹீரோவும் வெளியில போலான்னு பாக்குறாரு. கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு ஆமா இரு இது என்னுடைய ரூம் தானே, நான் இதுக்கு வெளில போகணும், நான் இங்கே தான் இருப்பேன்னு சொல்ல அதுக்கு ஹீரோயினும் நமக்கு தான் டிவோர்ஸ் ஆக போதே, நம்ம இதுக்கப்புறம் ஒன்னா ஸ்லீப் பண்ணலாம் அவசியம் இல்லை, ஒருத்தவங்க டிஸ்டர்ப் பண்ணாம தனித்தனி ரூம்ல தான் இருக்கணும்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோவும் உனக்கு தான் இப்ப கால் சரியில்லையே, உனக்கு ஹெல்ப் வேணும்னா யாரு செய்வா, திடீர்னு உனக்கு தண்ணி தாக இருக்குது யாரு கொண்டாந்து கொடுப்பா, அப்புறம் நீ குளிக்க போனீங்கன்னா உனக்கு யார் டவல்லாம் எடுத்து கொடுப்பா, அதனால உன் கால் சரியாகிற வரைக்கும் நான் உன் கூட தான் இருப்பேன்னு சொல்லிட்டு ஹீரோயினிக்காக சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ண போறாரு. ஹீரோயினிக்காக சாப்பாடுலாம் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துட்டு வரும்போது ஆப்போசிட்ல இந்த ஜிக்ஸி தான் வந்து நிக்கிறா. இன்னமும் நீங்க சாப்பிடாம இருக்கீங்கன்னு சொல்லி கேட்க இது எனக்காக இல்லை, நான் ஆல்ரெடி சாப்பிட்டேன், இது ஹீரோயினிக்காக எடுத்துட்டு போறேன்னு சொல்றாரு. இந்த ஜிக்ஸி ஹீரோ கிட்ட இன்னைக்கு நீங்க ஃப்ரீயா இருப்பீங்களா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்றா. சரி நான் போயிட்டு ஹீரோயினிக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வரேன், அதுக்கப்புறம் பேசலாம்னு
பேசலாம்னு சொல்லிட்டு ஹீரோயினிக்காக சாப்பாடு எடுத்துட்டு ரொம்ப சந்தோஷமா உள்ள போறாரு. இவர் இப்படி ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோயினிக்காக ஒன்னு பார்த்து பார்த்து ரொம்ப சந்தோஷமா செய்யறத பார்த்துட்டு இந்த ஜிக்ஸிக்கு செம்ம ஜெலஸ் ஆகுது. ஹீரோவும் ஹீரோயினிக்காக சாப்பாடுலாம் கொண்டு போய் கொடுத்துட்டு இந்த ஜிக்ஸி பேசணும்னு சொன்னாலேன்ட்டு அவளுடைய ரூமுக்கு வராரு. ஏதோ சொல்லணும்னு சொன்னீங்க, என்ன விஷயம்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்க அந்த ஜிக்ஸி ஹீரோ கிட்ட, என்னமோ இப்பெல்லாம் உங்க வைஃபோட ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல, உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லாமா வேணாமா எனக்கு தெரியல, இருந்தாலும் உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்றேன். அன்னைக்கு ஹீரோயின் என்னை தள்ளி விட்டப்ப அவ என்ன சொன்னா தெரியுமா, உங்க கூட இத்தனை வருஷமா இருந்திருக்கா, ஆனா அவளுக்கு உங்களை சுத்தமா பிடிக்காதான், உங்களை பார்க்கும் போதெல்லாம் அவ்வளோ ஒரு அருவருப்பா இருக்குன்னு சொன்னா. அந்த மாதிரி சொன்னவளை போயிட்டு எதுக்காகமோ மறுபடியும் உங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்திருக்கீங்க, எனக்கு என்னமோ இது சரியா படல, அவ ஏதோ ஒரு இன்டென்ஷனோட தான் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கான்னு தோணுது, எதுக்கும் அவகிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பத்தி தப்பு தப்பா ஹீரோ கிட்ட மூட்டி விட்டுறா. அதுக்கு ஹீரோவும் உண்மையாவா சொல்றேன்னு சொல்லி கேட்க அதுக்கு ஆமான்னு சொல்லி தலையாட்டிக்கிட்டே அழுதுகிட்டே போயிட்டு ஹீரோ ஹக் பண்ணிக்கிட்டு, நமக்கு மட்டும் ஏன் தான் இப்படி நடக்குதோ தெரியல, நம்ம தான் ஃபர்ஸ்ட் லவ் பண்ணோம், ஆனா நமக்கு மேரேஜ் ஆகல, எனக்கு தெரியும் என்னால உங்களுக்கு ஒரு குழந்தைய பெத்து கொடுக்க முடியாது தானே, என்ன மேரேஜ் பண்ணிக்காம அந்த நீங்க மேரேஜ் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு ஹீரோவும் நீ ரொம்ப திங்க் பண்றா, ஃபர்ஸ்ட் உட்காரன்னு சொல்லிட்டு அவளை உட்கார வச்சுட்டு, நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்லைன்னு ஹீரோ சொல்றதுக்கு, நீங்க ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பேசுறதை நிப்பாட்டுங்க, அவ என்னென்ன சொன்னா தெரியுமா, என்ன உங்களுக்கு ஒரு மிஸ்டர்ஸ்னு சொன்னா முதல்ல அவளை டிவோர்ஸ் பண்ணிட்டு என்ன வந்து மேரேஜ் பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டு ஹீரோடைய கையை பிடிக்கிறா. அதுக்கு ஹீரோவும் கொஞ்ச நாளைக்கு வெயிட் பண்ணுன்னு சொல்றாரு. இதையே இன்னும் எத்தனை நாளைக்கு தான் சொல்லுவீங்க, இன்னும் இவ்வளோ நாள் தான் வெயிட் பண்றதுன்னு அந்த ஜிக்ஸி கேட்கறதுக்கு, எனக்கும் என் ஃபேமிலிக்கும் ஒரு வாரிசு வேணும், ஒரு குழந்தைய ஹீரோயின் கிட்ட இருந்து பெத்து வாங்குற வரைக்கும் அவளை டிவோர்ஸ் பண்ண முடியாது, அதுக்கப்புறம் வேணா பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஹீரோ போனதுக்கு அப்புறம் இந்த ஜிக்ஸி, அவளுக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணணுமா, அவளுக்கு குழந்தை பிறந்தாதானே என்னைக்குமே பிறக்கவே விட மாட்டேன்னு சொல்லிட்டு இவ ஒரு பக்கம் பிளான் பண்ணிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் கிட்ட வந்து, நீங்க மேய்டு சொன்னாங்க நீ எதுவுமே சாப்பிடாம இருக்கியாமே, எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க, நீ என்ன பண்ணாலும் எனக்கு என்ன தெரியாது நினைச்சிட்டு இருக்கியா, இந்த வீடு ஃபுல்லா சர்வேலன்ஸ் கேமராவை வச்சிருக்க, என்னை கோவப்படுத்தாம ஒபீடியண்டா இந்த ட்ரிங்க்ஸ் ஏது குடின்னு சொல்லிட்டு அது எது சூப்பா என்னன்னு தெரியல அதை கொடுக்குறாரு. ஹீரோயினும் கோவமா அதை குடிக்கலான்ட்டு வாங்குறாங்க. அதோட ஸ்மெல்லே அவங்களுக்கு சுத்தமா பிடிக்கல, உடனே வாமிட் பண்ணிடுறாங்க. ஹீரோயின் வாமிட் பண்றதுக்காக ஒரு டஸ்ட்பின் எல்லாம் எடுத்து வச்சுட்டு, இது என்ன உன்னுடைய புது ஐடியாவான்னு சொல்லி கேட்கிறாரு. அப்படிலாம் எதுவுமே இல்லை, எனக்கு கொஞ்சம் ஸ்டொமக் ப்ராப்ளம் இருக்கு, அதனால தான் வாமிட் வருதுன்னு ஹீரோயின் சொல்றாங்க. நெக்ஸ்ட் டே ஹீரோ அவங்க அம்மா பக்கம் தான் வந்திருக்காரு. அவங்க அம்மா கிட்ட பிசினஸ் விஷயமா கொஞ்சம் பேசிட்டு அப்படியே ஹீரோயின் பத்தியே சொல்றாரு. என்னன்னு தெரியலமா, இப்பெல்லாம் நீங்க எது சாப்பிட்டாலும் வாமிட் பண்றா, வர வர அவளுக்கு ஸ்டொமக் ப்ராப்ளம் அதிகமாக்கிட்டே போகுது, நம்ம ஃபேமிலி டாக்டர் வேனை கிட்ட அவளை கூட்டிட்டு போகணும்னு சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோயின் வீட்டை விட்டு போனதுல இருந்து ஹீரோடைய அம்மாவுக்கு ஹீரோயினை சுத்தமா பிடிக்காமலே போயிடுச்சு. அதனால ஹீரோடைய அம்மா, நீ என்ன பண்ணுவே எனக்கு தெரியாது, நம்ம குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வேணும், இந்த ஹீரோயினால நம்ம குடும்பத்துக்கு ஒரு வாரிசை பெத்து கொடுக்க முடியலன்னா இவளை இமிடியேட்டா டிவோர்ஸ் பண்ணிட்டு வேற எந்த பொண்ணையாவது கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஹீரோடைய வீட்டுல வேலை செய்யற அந்த மேய்டு யாருக்கும் தெரியாம ஹீரோயின் ரூமுக்குள்ள போயிட்டு அவங்க யூஸ் பண்ற மெடிசன் எடுத்துட்டு போயிட்டு அந்த ஜிக்ஸி கிட்ட கொடுத்து, இந்த மெடிசனை ஹீரோயின் ரூம்ல இருந்து எடுத்த ரீசெண்டா அவங்க இந்த மெடிசனை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, எனக்கு என்னமோ இந்த மெடிசனை பார்த்தா ஒரே டவுட்டா இருக்கு, ஹெல்த் சப்ளிமெண்ட்கான மெடிசன் மாதிரி தெரியலன்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த ஜிக்ஸையும் இந்த மெடிசன் எடுத்துட்டு போயிட்டு பக்கத்துல இருக்கிற கிளினிக்ல காட்டி, இது எதுக்காக யூஸ் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இமிடியேட்டா என்கிட்ட வந்து சொல்லுன்னு சொல்றா. அந்த மேடும் அந்த மெடிசனை எடுத்துட்டு போயிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு அவகிட்ட மறுபடியும் வந்து, மேடம் நம்ம நினைச்ச மாதிரி இது ஒன்றும் ஹெல்த் சப்ளிமெண்ட்டுக்கான மெடிசன் இல்ல, ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்காங்கன்னு நினைக்கிறேன், அதனால தான் இந்த மெடிசன் அவங்க எடுத்திருக்காங்க, இந்த மெடிசன் பிரெக்னென்ட் லேடி சாப்பிடக்கூடிய மெடிசன் டாக்டர் சொன்னதா சொல்றாங்க. அதுக்கு அந்த ஜிக்ஸியும் பயங்கரமா கோவப்பட்டுக்கிட்டு, அவ எப்படி பிரெக்னென்ட் ஆனா, இது நடக்கவே கூடாது, நீங்க முதல்ல ஃபார்மசிக்கு போயிட்டு அபார்ஷன் பில்ஸை வாங்கிட்டு வந்து இந்த மெடிசனுக்கு பதிலாக அந்த அபார்ஷன் பில்ஸ் அதுல கலந்து வச்சிருங்கன்னு சொல்றா. நெக்ஸ்ட் ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு அடிக்கடி ஸ்டொமக் ப்ராப்ளம் வரதால ஹீரோ ஒரு டாக்டர் அழைச்சிட்டு வந்து ஹீரோயினை எக்ஸாமின் பண்ண சொல்றாங்க. அந்த டாக்டரை ஹீரோயினை செக் பண்ணி பார்த்துட்டு இவங்க என்ன மெடிசனை யூஸ் பண்றாங்கன்னு காட்ட முடியுமான்னு சொல்லி கேட்கிறாரு. உடனே ஹீரோயின் எங்க தான் பிரெக்னெண்டா இருக்கிறது ஹீரோக்கு தெரிஞ்சிருமோன்ட்டு, டாக்டர் அந்த மெடிசனை பத்தி எதுக்காக கேக்குறீங்க, அது நல்ல மெடிசன் தான் சொல்றாங்க. ஆனா ஹீரோயின் சொல்றதெல்லாம் காதுல வாங்காம, மெடிசன் தானே இதோ நான் எடுத்து தரேன் டாக்டர்னு சொல்லிட்டு அங்க இருந்த மெடிசன் எடுத்து கொடுக்குறாரு. டாக்டரும் அந்த மெடிசனை வாங்கி செக் பண்ணி பார்த்துட்டு ஸ்மெல் பண்ணி பார்க்கறாரு. அந்த மெடிசனை ஸ்மெல் பண்ணதுமே அவருக்கு ஏதோ கொஞ்சம் வியர்டா தெரியுது. ஆல்ரெடி அந்த மேய்டு அந்த மெடிசன்ல அபார்ஷன் பில்ஸை கலந்து வச்சிருப்பாங்க. ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை, இந்த மெடிசனை கண்டினியூ பண்ணுங்கன்ட்டு அந்த மெடிசனை ஹீரோ கிட்டே கொடுத்துட்டு, நானும் கொஞ்சம் மெடிசன் எழுதி தரேன் அதையும் கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட நான் போயிட்டு டாக்டரை சென்ட் ஆஃப் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு டாக்டர் கூடயே போறாரு. அந்த ரூமை விட்டு வெளியில வந்ததுமே டாக்டர் ஹீரோ கிட்ட, உங்க வைஃப் ரொம்ப வீக்கா இருக்காங்க, கொஞ்சம் கேர் எடுத்து பாத்துக்கோங்க, ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்காங்க, அதோட உங்க வைஃப் எடுத்துட்டு இருக்க பில்ஸ் அபார்ஷனுக்கான பில்ஸ், அது தெரிஞ்சுதான் அவங்க யூஸ் பண்றாங்களான்னு சொல்லி கேட்கிறாரு. அதை கேட்டது ஹீரோக்கு வேற ஷாக்கா இருக்கு. என்ன டாக்டர் சொல்றீங்க, என்னுடைய வைஃப் பிரெக்னெண்டா இருக்காங்களான்னு சொல்லி கேட்கிறாரு. ஆமா அவங்க பிரெக்னெண்டா தான் இருக்காங்க, ஆனா அவங்களுக்கு அந்த குழந்தையை பெத்துக்கிறதுக்கு விருப்பம் இல்லை போல, நீங்க காட்டின அந்த மெடிசன் பாக்ஸ் ஃபுல்லாவே வெறும் அபார்ஷனுக்கான ட்ரக்ஸ் மட்டும் தான் இருந்தது, அதனால இந்த குழந்தை உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க தான் ரொம்ப கேர் எடுத்து ரொம்ப அட்டென்ஷனோட இருக்கணும்னு சொல்றாரு. அபார்ஷன் டேப்லெட்னு சொன்னதுமே ஹீரோக்கு இன்னும் ஷாக்கா இருக்கு. ஹீரோ டாக்டர் கிட்ட
சரிங்க சார் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? நீங்கள் என் ஒய்ஃபோடைய ஸ்டொமக் ப்ராப்ளத்துக்கு மெடிசன் எழுதி தரீங்களா, அதுக்கு பதிலாக குழந்தை வளர்ச்சிக்கான மெடிசன் எழுதி கொடுங்க. இப்போ என் ஒய்ஃபை யூஸ் பண்ணிட்டு இருக்க மெடிசன் எடுத்துட்டு அதுக்கு பதில் நீங்கள் எழுதி தரக்கூடிய குழந்தை வளர்ச்சிக்கான மெடிசனை அந்த இடத்துல எப்படியாவது நான் ரீப்ளேஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு ஹீரோ சொன்னதும் டாக்டரும் சரின்னு சொல்றாரு. இதோட இந்த பார்ட் கம்ப்ளீட் ஆகுது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். இந்த வீடியோவை கொஞ்சம் லேட்டா அப்லோட் பண்றதுக்கு சாரி, எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தது. இதுக்கப்புறம் வீடியோஸ் கண்டினியூஸா வரும், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஐ ஹோப் இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் see you.